ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேமர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ஸ்ரீராம் மந்திர் அப்படிங்கிற ஒரு சாமி சம்மந்தப்பட்ட ஒரு கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேம் வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய ஆட் மாதிரி வந்துச்சு. இந்த கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இன்ஸ்டால் பண்ணேன். பர்சனலுக்கு நான் சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு இன்ஸ்டால் பண்ணேன். இந்த கேம் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும், இது வந்து பூ தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பூ தான் நம்மளுக்கு இப்போ மற்ற கேம்ஸில் காயின் வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் தெரியுமா, அந்த எக் ஃபார்ம் சிமுலேட்டர் அது மாதிரிலாம். முதல்ல இப்போ நம்ம வந்துட்டு கோயிலோட வாசலை ஓப்பன் பண்ணிடுவோம். அடுத்து கோயில் முதல்ல உருவாக்கணும். அது வந்து 100 ஏக்கர் ஃபஸ்ட்டே வந்துட்டு 300 பூ மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 100 பூ கொடுத்து நம்ம வந்துட்டு கோயில் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். இங்கே கோயில் வந்துருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எல்லோரும் வருவாங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, சாமி கும்பிட்ற எல்லோரும் வருவாங்க. ஓகே, அதை நம்ம அப்புறமா ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 50 லைக்ஸ் ஒரு 50 லைக்ஸ் கொடுத்தீங்க, 100 வச்சுக்க வேணாம், ஒரு 50 லைக்ஸ் கொடுத்தீங்க. முதல்ல சின்னதுலேருந்து ரைட் தர ஆரம்பிப்போம். ஒரு 50 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்துடும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் போடலாமா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக போடுவேன். இப்போ நம்ம செருப்புலாம் வைக்கிறோம். இப்போ சாமி கும்பிட்டு வரும்போது செருப்பு போட்டு உள்ளே வர மாட்டாங்க. அதுக்கு இப்போ செருப்புலாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம், இப்போ ஷூ ரேக் வச்சிடலாம். இப்போ இவங்ககிட்டேருந்து செருப்பை நம்ம வாங்கணும். அவங்க பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அவங்க செருப்பு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ஃபீஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 பூ வாங்குவோம் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும். இப்போ இந்த பூ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரேக்கில் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு வேலை. இதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் முதல்ல இந்த வேலையை நம்ம தான் பண்ணணும். ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நேற்று நான் பார்க்கும்போது வீடியோ பார்க்குற 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, 1% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முக்கால்வாசி பூ நம்ம எப்படி சொல்கிறது ஷூஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கையில் ஒன்று தான் நம்மளால் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கில்லை நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் அன்லாக் ஆகலை. முதல்ல இந்த ஒவ்வொரு செருப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம். இதை நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கோயிலுக்கு பூசாரி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பூசாரின்னு சொல்ல முடியாது, இந்த கோயிலை கட்டினவர்னு சொல்லலாம். எப்படி சொன்னால் என்ன எல்லாமே சாமிக்கு செய்கிற ஒரு இது தானே. ஓகே, முதல்ல இப்போ நம்ம அடுத்த ஒவ்வொரு ஷூ ரேக்காக எடுத்துகிட்டு போயிட்டு செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல நம்ம முதல்ல போய் வச்சுருவோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஷூ ஷெல்ஃபை நம்ம வந்துட்டு 50 பூ கொடுத்து வாங்கணும். அடுத்து 200 பூ வேணுமா, எங்கிட்ட அவ்வளோ பூ கிடையாது. இப்போ இங்கே பூ வந்து நம்மளை இது பண்ணி சொல்கிறாங்க, கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதை நான் அப்போயே இது பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இந்த வைக்கிற ஒவ்வொரு செருப்புமே வந்துட்டு அதை லோட் ஆகிட்டு அது அந்த பக்கம் போயிடும். அப்புறம் வந்துட்டு இவங்க இருக்காங்களே, நம்ம கோயில் சாமி கும்பிட வந்தவங்க வந்துட்டு அந்த பக்கம் போய் எடுத்துப்பாங்க. இப்போ தான் அதுக்கு அப்புறம் அப்டேட் வந்திருக்கு. இப்போ நம்ம தூக்குறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஷூஸ்லாம் வந்துட்டு ஒன்று தூக்குறோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்தோம்னா தான் இவர் 2 ஷூ ரேக் தூக்குவாராம். ஓகே, அங்கே காசு கட்டு இருக்குது போகுங்க. ஓகே, அந்த காசு கட்டி நம்ம அது என்னன்னு தெரியல, ஏதோ ஹிந்தியில் எதோ எழுதியிருக்கு, எனக்கு ஹிந்தி வேறு தெரியாது, ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அதை வச்சு இன்னொரு கோயில் அன்லாக் பண்ண முடியுமா, இல்லை அப்போ இதில் கோயில்னால் இதெல்லாம் சாப்பாடுலாம் போடுவாங்களா, பிரசாதம் இல்லை, அதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள். நிறைய பார்ட் வரும், பார்ட் 1 பார்ட் 2. இந்த கேமுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்த பார்ட் போடுறதா இல்லையான்னு ஒரு 50 லைக் ஆர் 40 லைக் 50 லைக் வச்சுக்கலாம், லைக் டார்கெட். ஸோ எடுத்தோடனே ஒரு 50 லைக் தான் வச்சுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிவன் கோயில் தான் நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காட் சிவன். அவர் கோயிலை நான் கட்டுறேங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக, நம்மளுக்கு பூலாம் போடலாமாடா, பூ போடுறோம்டா கடவுளே. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் இது பண்ணிக்கோங்க, எப்படி சொல்கிறது, மறக்காமல் சாமி கும்பிட்டுக்கோங்க. நான் நிறைய பூ போடுறேன். ஏங்க செம்ம கேமுங்க இது. எப்படிங்க சாமிக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறது, கற்பூர தீபாரத்தினால காட்டலாம் போக. இதெல்லாம் கோயிலில் பூசரி லட்டுன்னு கொடுத்தா மூடிடுச்சு. மூடினதுக்கப்புறம் என்ன நடக்கும், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். சிவனை கும்பிட்டுக்கோங்க. ட்ரம் இருக்குது, பூ இருக்குது, என்னது இது லட்டு, என்ன ஒன்றுமே ஆகலை, லட்டு வச்சா ஒன்றுமே ஆகலை. திருப்பி சாமிக்கு பூஜை காட்டுவோம். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் பூ போட்டு அவ்வளோதான் போதும் இப்போதைக்கு. நம்ம அப்புறமா வீடியோ எண்டிங்கில் நம்ம கொஞ்சம் சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஹெல்ப்பர் நம்ம ஆட் பண்ணணும். ஹெல்ப்பர்னால் எப்படி சொல்கிறது, அந்த நம்ம ஷூலாம் வந்துட்டு எடுத்து வைப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்பர் வேணுமா, என்ன இப்போ அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே. ஸோ இப்போ நம்மளுக்கு அது வந்து 50 காசு வந்துட்டு 50 பூ வந்துட்டு தேவை. ஸோ 50 பூவை எடுக்கிறது உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்ததால சத்தியமாக வந்துட்டு நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. ஸோ அதனால் நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிப்பேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. முதலுக்கு இப்போ ஒரு 22 பூ வந்துருச்சா, அதுக்குள்ளே 22 பூலாம் வரலங்க, அந்த இடத்துல நிற்கணுங்க. நம்ம எப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் அப்படியே வச்சுட்டு போயிருங்க, அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு
அவங்க பாட்டு ஷூ கலெக்ட் பண்ணி ஒரு 100 200 300 பூ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொறுமையாக வெயிட் பண்ணேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிருந்தாலும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஷூவெல்லாம் ஒரு 2 ஏன்னா நான் அப்டேட் பண்ணிட்டாலே எங்கள் ஹேண்ட் லெவல் கெப்பாசிட்டியாக, ஸோ 2 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சிடலாம். ஓகே, திருப்பி வந்துட்டு இன்னும் 2 ஷூஸ் திருப்பி வைக்கணும். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, திருப்பி இந்த ரேக்கில் திருப்பி வச்சுக்கலாம். இது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல இந்த வேலைலாம் ஓகே, நமக்கு பூ வேணுங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ ஹெல்ப்பர் ஆட் பண்ணுறதுக்கு 50 பூ வேணுமா, எனக்கு நான் 50 பூ எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம கோயில் கட்டினோம்லங்க, அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க. இது என்னது, தர்ஷன்? ஓ இதுதானா, ஓகே ஓகே ஓகே. ஒரு டைம் பூ போட்டு போயிடலாம் அப்படியே, அதுதான். நான் எனக்கு வேறு எதுவும் நினச்சேன். நம்ம கொட்டின கோயிலை நம்மளே இன்னும் பார்க்கலங்க. யார் இப்படி இவங்க கடவுளே, சாமிங்க, ராமருங்க, எம்மா நம்ம கட்டின கோயிலாக அது. ஐயோ, விளக்கில் நிற்கக்கூடாது இப்படி வச்சுக்கலாம். ஆனால் நான் பக்கத்தில் போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்றேன். பட் விளக்குலாம் இருக்குது, பூஜைலாம் பார்த்து ஆமாம், அவ்வளோதான். கடவுளே, நல்லா படிக்கணும். ஓகே, நான் நார்மலாக கும்பிட்ற மாதிரி கும்பிட்டேன். சாரி, எதாவது தப்பாக எடுத்துக்காது. ஐயோ, இதுவரையும் தான் வந்து வெளில போக முடியல. ஊரில் கடவுள் உள்ளே கட்டி போட்டாரோ. ஓகே ஓகே, நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடலாம். சாமி என்னை வெளில விடுங்க, சாமி நான் அப்புறமா வந்துக்கிறேன். இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியலன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டில் இந்த பக்கம்லாம் போக முடியுது, ஏற போது மட்டும் அந்த பக்கம் இது மேலே ஏற முடியாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம அந்த வழியாக அப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். இந்த பூ வந்துட்டு எப்படி வாங்குறது, நினச்சேன் ஆடு பார்க்குற கேமு, எல்லா கேம்லேயும் ஆடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆடு பார்க்காம இருக்க மாதிரி இல்லை. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த காசு திருப்பி கொஞ்சம் வந்திருக்கா. ஓகே, இந்த காசு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பக்கம் என்னென்னலாம் இருக்குது நம்ம முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. இது என்னது, பூஜா தாலி ஏரி. ஓ, பிரசாதம் போடுற இடமும். ஓகே, பிரசாதம் கூட இதில் போடலாமா? ஓகே, இந்த மாதிரிலாம் புண்ணியம் தேடிக்கிறவங்க பிரசாதம்லாம் போட்டு. ஓகே, அந்த பக்கம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. முதல்ல இந்த பக்கம் வந்துட்டு இங்கே பாருங்கள், க்யூ கட்டி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது, ஒரு ஆள் கூட இல்லை. ஓகே, முதல்ல நான் நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அவங்கள்ட்ட வந்து ஷூவெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க இந்த காசு கொடுப்பாங்களா, பூ கொடுப்பாங்க, அந்த பூவை கலெக்ட் பண்ணணும். அதை வச்சு தான் இந்த வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் நம்ம ஹையர் பண்ணி ஆகணும். அதுக்கு 50 பூ வேணுமா. என்கிட்ட இப்போ 0 பூ இருக்குது. அந்த இடத்துல போய் எவ்வளோ பூவும் போட்டேன் பாருங்கள், அது நான் பண்ண தவி. இப்போ இது லோட் ஆகிட்டு, இந்த இடத்துல நம்ம செருப்பு இடத்துல வச்சிடலாம். அதோட வீடியோ பார்க்குறவங்களுக்காக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம செருப்பெல்லாம் லாக்கில் அடிக்க வச்சுருவோம். 2 லாக் கொடுத்தேன். 2 ரேக்கடை கட்டுவீங்க, கடிச்சா தான் அப்படியே அள்ளுறாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு வீடியோ கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்படி திருப்பி அடிக்கி கொஞ்ச நேரம் பண்ணிருந்தேன், ஒரு 5 நிமிஷம் பண்ணிருந்தேன். ஏன்னா 5 நிமிஷம் அவ்வளோ பெருசாக நான் இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். கட் பண்ணாமல் பண்ணணும், கட் பண்ணியிருக்கேன். வாயெல்லாம் ரோல் ஆகுது. ஓகே, கட் பண்ணிட்டேன் வீடியோ, அதனால தான். இப்போ என்கிட்ட 0 தான் இருக்குது. பூ எவ்வளோ கிடைக்கிது முதல்ல அங்கே பார்க்கணுங்க, அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ நேரம், 4 நிமிஷம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எவ்வளோ பூ கிடைக்குது. ஓகே 52. நம்ம முதல்ல அப்டேட் பண்ணி ஒரு ஆளை முதல்ல எப்பாட்டணுங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு தெரில. ஆமாம், எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறா பாருங்கள். ஒரு ஸ்டெப்பில் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ. ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஸ்லோ. ஓகே, இப்போ நான் போய்ட்டு அவன் எப்படி வேலை பார்க்குறான்னு பார்ப்போம். ஏண்டா பொறுமையாக நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் வேகமாக தான் வேலை பார்த்தா என்ன. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஷூ எடுத்துகிட்டு போய் வைக்கிறது நம்ம தான் போட்டோம். நான் அதுக்கு நம்ம என்ன ஹால் ஹையர் பண்ணல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பூ கலெக்ட் பண்ணி இவன் மூலமாக தான் கலெக்ட் பண்ணி இவர் மூலமாக தான் கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்த ஆள் ஹையர் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு தெரியல, தயவு செஞ்சு பண்ணுங்கள். 50 லைக் டார்கெட், தயவு செஞ்சு பண்ணிடுங்க லைக். நம்ம இப்போ 10 வேலை இருந்தால் போய் பார்ப்போம். ஓகே, பூ தான் கிடச்சிட்டு இருக்குது. எத்தனை பூ, வெறும் 14 பூ. கம்மியாக எங்கள் பூ தரீங்க, பூ கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அங்கே காசு கட்டாக வருது, ஆனால் காசு முக்கியம் கிடையாது. வரவங்க மனசு திருப்தியாக போகிறாங்க தான் முக்கியம். சாமியை கும்பிட்டுட்டு அக்கா நல்லா போய் சாமி கும்பிடுங்க, சாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே டிப்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. ஏக்கா டிப்ஸு கொடுத்துட்டு போங்கக்கா, சுடுங்க. அவங்க எங்கே போகிறான்னு பார்ப்போம். நம்மளோட அவுட்ரு கோயிலோட அவுட்ரு பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நானே என்ன பார்க்கல, கோயிலுக்கு கட்டினவொடனே வெளில எப்படின்னு பார்க்கல. ஓகே, நம்ம எல்லாம் போய் பார்ப்போம். ரோட்டில் போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இது தானே போக முடியாதா, டீ குடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, அங்கே தேட்டருக்கு கூட கட்டலாம் போக. ஓகே, சாமி பற்றின தேட்டர் போக, ராமர் எப்படி இது பண்ணுறாரு. இந்த கேம் யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல, பட் செம்மையாக இருக்குது. ஏதோ எப்படி சொல்கிறது, அயோத்தி இருக்குல்ல, அங்கே ராமர் இங்கே கோயில் இது பண்ணியிருந்தாங்களோ அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த கேம் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேம் நல்லா இருக்குது. ஒரு சாமி கான்செப்டில் இப்போ வர கேம்லாம் எப்படி சொல்கிறது,
எப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பேய் கேம் கிராணி அது மாதிரி கேம்ஸ் வர காலத்தில் வந்துட்டு இப்படி ஒரு கேம் கொண்டு வந்து நல்ல ஒரு மோட்டிவ் தான். இந்த கேம் நல்லா இருக்குது. இந்த கேம் நான் யூடியூப்பில் நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்வைப் பண்ணும் போதெல்லாம் நான் கேம்ஸ்னாவே இந்த மந்திர் கேம் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே இப்போ வந்துட்டு ஹெல்ப்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 50 வேணுமாங்க. ஓகே இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோமே, இப்போ வரைக்கும் அந்த அங்கிள் எவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கான்னு பார்க்கலாம், எவ்வளோ பூ வச்சுருக்கான்னு பார்க்கலாம். அதை வச்சு தான் ஆட் ஹெல்ப்பர் இன் ஷூ ஏரியா. ஐயோ என்கிட்ட காசு இல்லை, ஐயோ காசு என்கிட்ட பூ இல்லை, பூ இருந்தால் வாங்க முடியும். இருங்க முதல்ல அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல 34 தான் இருக்குது. ஐயோ வெறும் 34 தான் இருக்குதா? 34 10 44 49 தான் இருக்குது. சரி 48 தான் இருக்குதுன்னு 2 வேணும். இன்னும் ஒரே ஒருத்தவங்க ஒரே ஃபுல்லாக இருக்குதா? அதனால தான் இவர் நின்ட்டார் போக. இப்போ இது எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேக்கில் எடுக்கணும். அப்போ தான் அவர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவார் அவர் வேலையை, அந்த ஷூவை காசு கலெக்ட் பண்ணுறத. ஏன்னா இதுக்கு வேறு நம்ம இப்போ ஒரு எப்படி சொல்கிற ஒருத்தவரை ஹையர் பண்ணணும். அப்படி இருக்கிற ஷூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் அடிக்கிடுவோம், செதுப்பு எடுத்து போய் அடிக்கிடுவோம். அப்போ தான் அது அந்த பக்கத்து போகும். வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 50 லைக்ஸ் டார்கெட். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்னது இது? ஓகே நம்ம ஹெல்ப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இவரே எடுத்துகிட்டு போய் வச்சிடும். பட் இவர் கையில் வந்துட்டு ஒரே ஒரு கெப்பாசிட்டி தான். நான் ஆமாம் ஒரே ஒரு ஷூஸ் தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ அதான் ஒரு ட்ராபேக். நம்ம பூவை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சாமியை போய் ஒருத்தர் லாஸ்ட்டாக கும்பிட்டுக்கலாம். சிவபெருமானே உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பூ மாலை சுட்டிடுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் நிறைய பூ போடலாம். லாஸ்ட்டாக ஒரு தீபாரத்தினை காட்டலாம். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹரஹர சிவனே அண்ணாமலையே சிவ ஓம் நமச்சிவாய. பாய் பாய். அவ்வளோதான்.